என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தா எதுக்கு இப்படி அழுவுற? என்ன முன்னாடி ஏன் இப்படி முடியலாம் கலங்கி இருக்குது? நல்லா தானே சீவி சிங்காச்சு வச்சிருந்தேன். அழுவுறால விட்டுல மன்னா, எனக்காக ஆசையாக கொடுத்துருக்கலவா அந்த பாரிஜாத மலரு பாருங்க, புண்ணு புண்ணா இருக்குது. யார் என்ன செஞ்சார்கள்? எனக்காக கொடுத்த அந்த பாரிஜாத மலர, அதாவது உங்க பெரிய பொண்டாட்டி எங்க அக்கா சத்தியபாமா வந்தா, என் கணவர் அது எனக்காக கொண்டு வந்தாரு. அத நீ பறிச்சுக்கிட்டியா? அவர்கிட்ட நீ வாங்கிக்கிட்டியா? அதனால இந்த பூ குடுன்னு சொல்லி என்கிட்ட எவ்வளவோ மன்றாடினாங்க. கடைசி அதத்தையும் பார்த்தாங்க. அதாவது நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்காக ஆசையே கொடுத்தது. என்னதான் இருந்தாலும் புருஷன் கூட விட்டு கொடுத்துருவேன். எனக்காக கொடுக்குற பூ எப்படி விட்டு கொடுக்கட்டும்? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரே பிடிவாதமா இருந்தேன். எங்க அக்காக்காரு சும்மா விட்டாளா? எவ்வளவோ கேட்டா விட்டனா. கடைசி என்ன அடியோ அடியோ அடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்த பாரிஜாத மலரை புடிங்கிட்டு போறான். சரி, அவளை நான் என்ன செஞ்சா உன் மனசு ஆறும்? என்ன அடிச்சு இப்படி அழுவச்சால, என்ன அடிச்சு எப்படி அழுவறணும் அதே மாதிரி அவளும் அடிபடணும். உங்க கையால அவளை அடிக்கணும். நீங்க அடிக்கணும், அவ அழுவுட நான் பாக்கணும். அப்படியா? ஆமா. நீ அந்த இடத்துல போய் உட்காந்துக்க. ஏன்? நீ அவத்த உட்கார்ந்தா மறப்பா இருக்கும், அவனுக்கு தெரிய கூடாது இல்ல. அந்த இடத்துல உட்கார்ந்தா அவளை கூப்பிட்டு ஏங்க, உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா அப்பேற்பட்ட அடி அடிக்கணும். அவ அழுவுனா அது என் கண்ணால பார்த்து நான் சிரிக்கணும். சரி, நீங்க இப்படி போறது பார்த்தா நீங்க அடிக்கிறீங்களா அடி வாங்குறீங்களா தெரியல. அடிச்சீங்களா வயிற்றுல? அப்படி அடிக்கணும். போலாம். ஏய், அவளை அடிக்கடி வாங்கணும். அவ்வளவுதான். போய் பாருங்க. அதே கோடலு தான், பெருங்கோடலு. இங்க வாடி. யாரு? ஆட வாங்க. கொஞ்சம் அவசரத்துல சீலை கட்டிக்கிட்டு இருந்தாயா, தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை பாத்ரூம் போல இருக்குல்ல, கோபப்படாது போயிட்டேன். ஆமா, அப்படி வந்திருப்பேன். ஏங்க வா, அங்கெல்லாம் என்ன போய் அவங்க எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி கேட்கணும். குசு குசுன்னு கேட்டா என்ன தெரியும்? என்னமா நான் சொல்றேன் என்னன்னு? என்னமா என்ன எங்க வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு, கோபம் வந்துக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா? கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாரு. இன்னைக்கெல்லாம் வேலை நடக்குது. கோபமா தான் வந்துக்கிறாரு. கோப கூடியோட. ஏய், இங்க வா. இந்த பார்ச்சாத மலரை கொடுத்தது உனக்கு எனக்கு தான் தெரியும். ஆமா, கொடுத்தாலே நாரதனுக்கு தான் தெரியும். யாரோ போய் நான் சொல்லலைங்க, மாமா கிட்ட சொன்னது. நான் ஊரே சொன்னாலும் ஒருத்தருக்கு சொல்லுவேன். தாயாரி நாரதனே செய்வாங்க. சத்தியமா அந்த பச்சைக்கு போது நான்லாம் அந்த ஒருத்தர் கெடுக்க சொன்னாலும் பொழைக்க சொல்றதுங்க. பொய் பேசும் பித்தாட்டு பேசுறது. இது எப்படி அவளுக்கு தெரியும்? தெரியாது, அவளையும் கேளு. கும்பிடு அப்புறம் இருக்கட்டும். என்ன போய் ருக்மிணி பாத்தியா? அவருக்கு அரமணிக்கு போனியா நீ? கேட்க பாரு, அதெல்லாம் பேசக்கூடாது. போனியா இல்லையா? இன்னைக்கு ஏன் வீட்டுக்கு வந்து இருக்கீங்கல்ல, வாங்க போய் உள்ள படுக்கலாம். ஏய், ருக்மிணி போய் பாத்தியா? பார்த்தேன். அவளை அடிச்சியா? என்ன அடிச்சியான்னு கேக்குற? அப்படித்தான் அடிப்பேன். உன்னை உன்னை விடுவதாடி கண்டாலியால உன்னை விடுவதாடி. கஷ்டப்பட்டு அடிக்கிறாரு போச்சுக்கிறேன். அரிசி வாங்கணும். 35 கிலோ வாங்கி கொடுங்க. கார்டு கொடுத்துட்டேன். ஒரு பொம்பளை வீட்டுல இருக்கிறா, என்ன ஒரு சொல்லி கேட்கலாமா? கொண்டையில இருக்கிற பூவை போய் குடுக்கலாமா? ஒன்னே கேக்குறேன்.
நான் தான் கேக்குறேன். முன்ன யாரு கல்யாணம் பண்ணீங்க? என்னதானே அந்த பாரிஜாத மலர் எனக்கென்று கொண்டு வந்தான் நாரதன். நாரதன் கொண்டு வந்தான். யாரு ஊரு சொன்னது? அந்த மலரை கொண்டு வந்த மலரை நீ இங்கேயும் சொல்லிவிட்டு அங்கேயும் சொல்லிட்டானே. இல்ல இங்க வர்றா, அவ பெரிய பொண்டாட்டி, ரெண்டாவது பொண்டாட்டி தான் ருக்மணி, அவளுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மலரை புடுங்கி நீயே கூந்தல சீவிட்டியா தடப்பின்னியா நீ வச்சியாமே. பெரிய நாயே யாரா சொல்லுங்க? எனக்கு தெரியா சாமி, நான் என்னத்தையே கண்டேன். இவ்வளவு பெரிய நாயத்தை நான் சீவனது, பொட்டு வச்சது, பூ வச்சது எல்லாம் உனக்கு தான் தெரியும். இதுக்கு முன்ன என்ன திணிச்சு இப்பதான் எனக்கு இன்னிக்கல. இது யாரு சொன்னா? நீ அப்படிங்கிற பொது மனுஷன், நீ மலரை கொண்டு வந்து முதல்ல எடுக்குதான் வச்சிருக்கணும். இன்னிக்கலன்னா கூட சக்கர ஒரு நாள் போட்டு ஐடியா கொடுக்கலாம் பாரு. ஊர் மேத்த காட்டி கூட்டத்தில் இருக்கிறீங்க, யாராவது பண்ணி போட போறாங்க. இந்த 5 மனமும் துணிஞ்சு ஏண்டி உன்னை அப்படியெல்லாம் தப்பா தவறா சொன்னா இங்க பாரு, நீ சரியான பிடிக்க ஆம்பளையா இருந்தா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கல்ல ரோசல்ல, நீ மொத பொண்டாட்டி எனக்கு தான் இந்த மலரை கொண்டுட்டு வந்து என் குத்தன வச்சு அழக பார்த்துருக்கணும். என்ன சொல்லி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணா உன் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது சொன்னாரு, நீ காட்டு வேலை செய்யாத, வீட்டு வேலை செய்யாத, நீ சோறாக்கிட்டு தான் போதும் அப்படின்னு சொன்னாரு. என்ன புடிச்சிட்டு அடிக்கிறாருடா. பொம்பளை சளி அப்படி நிக்கிறாங்க. இருந்து அடி வாங்கி பொழைக்க மாட்டேன். பாக்குற பொம்பளைங்க என்ன சொல்லுவாங்க? இன்னும் நான் போறேன்டா போறேன்டா. என்ன கொடுத்தாயா போவேன் இல்ல எங்க அப்பா மட்டுக்கு போறேன். பாரு அந்த தேவடியா பேச்சு கேட்டு அடிச்சு விட்டல. நீ ஒரு காரணம் மேல போய் அவன்கிட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்கணும்? பூ வேணும், பார்த்தாத மலர் வேணும். அந்த சின்ன கந்து பேர் போகுதாயா? தலைவலை பற்றி ஐயோ அம்மா, இளந்தோட மேல படிச்சு, இளந்தோட மேல அந்த உடையில 2 தொடக்குதாயா? இளந்தோட மேல இளந்த வட மாதிரியா? இவ்வளவு நாளா அப்படி அடிக்கலையே, பிடிக்கிற சண்டால மாத்திரைக்கு எத்தனை முடிஞ்சிருப்பாங்களா? இத்தனை நாளா எனக்கு இடிச்சிச்சு, அவளது இன்னைக்கு எடுத்து கசக்குதா? அப்படி எல்லாம் கிடையாது. என்ன கேட்கணும்ல, பார்ச்சாத மலர் வேணும் சாமி, எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு நீ என்ன ஒரு சொல்லு. கேட்கணுங்க, அதுவும் இல்ல என்னையே அடிக்கிற இல்ல. நான் கேள்விப்பட்டேன், வச்சு விட்டுனா கூட பரவாயில்ல, அவ முன்னாடி நிக்கிறாளா, இவரு பின்னாடி போய் வைக்கிறாரு. ஒரு நாள் எனக்கு பின்னாடி வச்சிருப்பியா? வச்சிருந்தா கழிச்சு எழுப்பி இருக்குமில்ல. ஒரு நாளாவது இப்படி வச்சியா? இது ஊரா பாலா உஞ்ச காடா ஆயா? ஒரு நாள் பின்னாடி வைக்க மாட்டேன். என்ன கேப்பாரு யாரும் இல்ல.
எதானாலும் என்கிட்ட தான் கேட்கணும். அவளை சீக்கிரம் வரணும். அவளை போய் எது அடிக்கிறதோ ஒழிக்கிறதோ எதுவுமே இருக்க கூடாது. எந்த பாரிஜாத மலருக்காக என்ன நீங்க அடிச்சீங்களே, இங்க பாருங்க, அந்த மலர் எனக்கு தேவையில்ல, அந்த செடியே கொண்டு வந்து என்கிட்ட நீ வைக்கணும். இது சத்தியபாமா வச்ச சபதம். வரணும், இல்லன்னா என் மோத்தனை பிடிக்கூடாது. எங்க போனா ரெண்டு பேரும் அங்க புரிஞ்சு காட்டுக்கு போகணும். எப்படி அந்த பாரிஜாத மலருக்காக என்ன அடித்தார். அந்த பாரிஜாத மலர் செடியோடு வரவில்லை என்றால் நீ என்னோட பேசக்கூடாது. இது சத்தியபாமா சபதம் என்று நான் சபதம் வச்சிருக்கிறேன். வரட்டும். வந்தா பாருங்க, என்ன சின்ன பொண்டாட்டி எடுத்து இருக்கணும். என்னையா இவ்வளவு நாள் செஞ்சதோட என்ன செய்ய போறேன். தோக்க வராது. தோக்க வரலன்னா சொல்லிச்சு எனக்கு. நான் என் கூட்டுக்காரர் விட்டு தோங்கனது எல்லாம் ஆயா. ஆமா, ஒரு பிப்பா. ஆமா, கடல் கரையில அப்படியே தொப்புல எல்லாம் பொறு பொறுக்கும். அது சொரிஞ்சு அடங்காதாயா, சொருவனா அது ஒரு பிப்பு. மை 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 பண்ணிட்டீங்களே. ருக்மணி மனச அடக்கிட்டோம். இருந்தாலும் அதிக பாசம் பாமா மேலதான் அடிச்சுட்டேன். ஆமா, போய் சமாதானம் பண்ணணும். அதெல்லாம் சடக்குன்னு சமாதானம் ஆயிடுவா. அந்த அம்மா கேட்ட மாதிரி கொண்டாந்துடலாம். இப்படி கொண்டாருண்டி, அவளுக்கு பூ கொடுத்தேன். நான் உனக்கு செடியே கொண்டாறேன். இப்படி கொண்டாறேன், இப்படி கொண்டாரு. என்கிட்ட இந்த மாதிரி காட்டுறேன். சிம்பிள் ரேட்டுங்க. செடி கொண்டாந்து இங்க தாங்க வைக்கணும். அப்படியானா ஒரு பூவு உனக்கு செடியில கொண்டாந்து தெய்வம் போய் கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னு வசப்படுத்திட்டு போ. ஆமா, பாமா வாடி. என்ன பண்றாங்க, சீலை எப்படி கட்டுறா, ஜாயிட் எப்படி போடுறா, உனக்கு வேலையா? அங்க எடுத்துக்கிட்டு வந்தாட்டாயே அங்க வியாபாரம் பண்ண முடியும். சபையில அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, பொம்பளைங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கணும்ல. அதை கொண்டாந்து தானே அங்க போன விஸ்பர் வைக்கிறது. இங்க பாரு, எங்க வீட்டுக்காரர் வந்தாலும் வருவாரு, வந்தவரை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அது எட்டாவது சப்துக்கெல்லாம்